Good morning to everyone. So first of all, I should thank Kumudam for organizing a wonderful event and the chief guest. Really, I thought Madam is from North India. And then I'm very happy that she's from Kongu, Tamil Nadu. And really morning, as I entered into your campus, the students, the way they received me was very amazing. And the principal and your correspondent, the way they treated me with hospitality was very nice. என்னை அறிமுகப்படுத்தணும்னா என்னோட பேர் விவி மூர்த்தி. என்னுடைய சொந்த ஊர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம். அங்கே ஒரு குக்கிராமத்தில் என்னோட வீட்டில் வந்து மின்சாரம் இல்லாத ஒரு வீட்டில் தான் நான் பிறந்தேன். நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது தான் எனக்கு மின்சாரம் கிடச்சிது. ஆனால் எங்கள் அப்பா மின்சாரத்துறையில் வேலை பார்த்துட்டு இருந்தார். இருந்த போதிலும் எனக்கு மின்சாரம் கிடச்சிது 10ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது தான். தெருவிளக்கு கீழே தான் நான் உட்காந்து படித்தேன். பாலிடெக்னிக் படித்தேன், அப்புறம் இன்ஜினியரிங் படித்தேன், அப்புறம் எம்இ பண்ணேன், எம்பிஏ பண்ணேன், லா பண்ணேன். ஆனால் எனக்கு 22 வயசுலேயே நான் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஆரம்பிச்சிட்டேன். 22 வயசில். ஏன்னா எங்கள் அப்பா படிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் கல்லூரிக்கு வந்து பிரின்ஸிபால்கிட்ட வந்து லெட்டர் எழுதி கொடுப்பாரு. அடுத்த வாரம் பணம் கட்டிடுறேன், அடுத்த மாதம் பணம் கட்டிடுறேன், அடுத்த செமஸ்டர் கட்டிடுறேன்ட்டு ஒவ்வொரு முறையும் பல கடிதங்களை கொடுத்து தான் என் கல்லூரி வாழ்க்கையை நான் கடந்து வந்தேன். என்னுடைய அப்பாவுடைய ஆசீர்வாதமும் அவருடைய அவருடைய என்கரேஜ்மெண்ட், அவர் என்னை வந்து நல்ல விதத்தில் வழி நடத்தினால்தான் நான் இன்னைக்கு பல கல்லூரிகளை நடத்திட்டு இருக்கேன். அதே போல் என்னுடைய அம்மா அவங்களுடைய சாக்ரிஃபைஸ், எந்த ஒரு எதிர்பாராமல் ஒரு இது அவங்களுக்கு ஒன்றும் உலகத்தை எதுவும் தெரியாது, படிப்பை பற்றி ஒன்றும் தெரியாது, விவசாயம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். பிரதானமாக காலையில் தூங்கி எழுந்த உடனே விவசாயம் மட்டும்தான் தெரியும். ஸோ மகன் நல்லா படித்து மேலே வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருந்தது. இன்றைக்கி எங்கள் வீட்லேயும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இதற்கெல்லாம் முழுமையான காரணம் வந்து எங்களோட பேரண்ட்ஸ் தான். படிக்கும் பொழுது நான் ரொம்ப பிரைட்டான ஸ்டூடெண்ட்டான்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். பட் எனக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் மேலே ஒரு பெரிய ஆசையும் சொல்லலாம், பேராசையும் சொல்லலாம். ஸோ அதனால தான் நான் 2005 இப்போ வரைக்கும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க போகிற மாணவர்களை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு தேவையான பொருட்செலவு, நிறைய பணச்செலவுகள்லாம் கூட முடியாதவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ சாதனைகள்னு பார்க்கும் பொழுது நிறைய ஸ்டூடெண்ட்ஸை சிவில் சர்வீஸ்லேயும் சரி, இன்ஜினியரிங் சர்வீஸ்லேயும் சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் சரி, எஸ்எஸ்சி எக்ஸாம்லேயும் நிறைய பேரை தேர்ச்சி பண்ணி இன்றைக்கி நல்ல இடத்துல உயர்ந்த இடத்துல இருக்காங்க. இந்த போட்டித் தேர்வுகளுக்கு வந்த பிறகு தான் யமுனா தேவி மேடம் போன்ற நிறைய மென்டர்ஸ் கீழே இருந்து சாதித்தவங்க நிறைய பேரோட தொடர்பு கிடைக்கும் பொழுது என்னையும் நான் இன்னும் வேற ஒரு ஒரு பரிமாணத்துக்கு நான் என்ன நகர்த்தி போயிட்டுருக்கேன். அப்படி நகர்ந்துட்டு போகும்போது தான் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ஏற்படுது. பெரும்பாலும் இங்கே உட்காந்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் நிறைய பேர் கூட யோசனையாக இருக்கலாம், உண்மையாகவே காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றி ஒரு நிகழ்ச்சி இங்கே நடந்துகிட்ருக்கு, சிறப்பு விருந்தினெல்லாம் வந்திருக்காங்க, நீங்களும் அட்ரஸ் பண்ணுறீங்க, எல்லார் வாழ்க்கையிலும் இதெல்லாம் சாதிக்க முடியுமா, இல்லை சாத்தியமாகுமா அப்படின்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. சில பேர் இப்படியெல்லாம் ஒரு முயற்சி பண்ணணுமா, இல்லை அப்படி ஒரு பயிற்சி எடுத்துக்கணுமா அப்படின்னு கூட நிறைய பேர்லாம் யோசிப்பீங்க. நான் பெரும்பாலான கல்லூரிக்கு போகும் பொழுது 10-20% கூட அந்த சபையில் உட்காந்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்டென்ஷன் இருக்காது. ஏன் அப்படி இருக்காதுன்னா, பெரும்பாலும் போட்டித் தேர்வுகளை எல்லாருமே வந்து ஒரு கடினமான விஷயமா தான் பார்க்குறாங்க, ரொம்ப ரிஸ்க்கான விஷயமா பார்க்குறாங்க. அப்புறம் பெரும்பாலும் நிறைய பேர் மேடம் தான் கொஞ்சம் ஈஸியாக சொன்னாங்க, நான் 4 மணி தான் படிப்பேன்ட்டு. சில பேர்லாம் வந்து 10 மணி நேரம் படிக்கணும், 12 மணி நேரம் படிக்கணும்னு சொன்னால் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க தூங்கிடுவாங்க, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க. இல்லை பசிக்குதுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ரெஸ்ட் ரூம் போயிட்டுன்னு எனக்கு கிளம்பி போயிடுவாங்க. இதுதான் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை அழுத்தமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்தியாவில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 99 விழுக்காடு மாணவர்கள் ஏழை மாணவர்கள் தான். அந்த ஏழை மாணவர்கள் எப்படின்னா சிங்கிள் பேரண்ட்டு,
அம்மா டொமஸ்டிக் ஒர்க்கர், அப்பா ரிக்ஷா ஓட்டுறவர். ரொம்ப ஒரு கடினமான இடத்துலேருந்து வந்தவங்க தான். பள்ளி படிப்பு என்னன்னு தெரியாது, லைப்ரரி தெரியாது, நல்ல கல்லூரிகள் தெரியாது, எதுவுமே தெரியாமல் யாரோ ஒருத்தருடைய கை, யாரோ ஒரு கொடுத்த கை, மேடத்துக்கு எப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்களை சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து இப்படி ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இருக்குது, நீங்கள் படித்தா நீங்கள் எப்படி மேலே வரலான்னு சொல்லி செகண்ட் அட்டெம்ப்டில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இது இவ்வளோ பெரிய சாதனைங்கிறது நமக்கு தெரியாது. மேடத்தோட அம்மா அப்பா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளால் 2 நிமிஷம் ரசிக்க தான் முடியும். அதுபோல் இந்தியா முழுக்க நிறைய மாணவர்கள், 99 விழுக்காடு மாணவர்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஒரு சின்ன உதாரணத்தை 2 நாள், நான் நேற்றிலிருந்து 2 நாளாக வந்து ஒரு இடத்துல ஒரு 10 மணி நேரம் யூடியூப் பார்த்துக்கிட்டு இருந்தேன், கண்ணகி நகர் கார்த்திகாவை பற்றி. இந்த கண்ணகி நகர் கார்த்திகா கதையை கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன உதாரணமாக எடுத்துக்கலாம். ரொம்ப தூரம் போகாமல், இவ்வளோ வருஷமாக யாருன்னு நான் கூட எனக்கும் தெரியாது. எப்போ அவங்க தங்க மெடலை வாங்கினாங்களோ அடுத்த நிமிஷம் இன்றைக்கி எல்லா இன்ஸ்டாகிராமில் யாரெல்லாம் சோஷியல் மீடியா சேனல் வச்சுருக்காங்களோ, யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களோ எல்லாரும் அவங்கள பற்றி ஆர்டிகல்ஸை போட்டு, வீடியோஸை போட்டு, புறந்தள்ளப்பட்ட ஒரு மார்ஜினலைஸ்ட் ஏரியாவில், விக்டிமைஸ்டு ஏரியா, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து சப்ரஸ்டு பீப்புள், ரொம்ப கடினமான பீப்புள், எந்த விதமான வேலைக்கு கூட எடுத்துக்காத ஒரு பகுதி தான் அந்த கண்ணகி நகர் ஏரியாவிலேருந்து ஒரே ஒரு கார்த்திகா இன்னைக்கு கண்ணகி நகரை இந்தியா முழுக்க பார்க்க வச்சுட்டாங்க. அவங்க அம்மா ஒரு துப்புரவு பணியாளர். நினச்சி பாருங்கள், ஒரே ஒரு ஸ்டார் 5000 பேர் வாழ்கிற ஒரு பகுதியை இந்தியா முழுக்க பார்க்க வச்சிருச்சு. அது ஒரு பெண்ணுன்னும் பொழுது அந்த அம்மா வந்து துப்புரவு பணியாளர். அவங்க அம்மாவை ரொம்ப கொச்சைப்படுத்தியிருக்காங்க. சாப்பாட்டுக்கே வழியில் உனக்கு உன் பொண்ணு கபடி தேவையா, இந்த கபடிக்கு அனுப்பி உன் பொண்ணை வளர்த்துணுமா, இதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் அந்த அம்மா ஸ்ட்ராங்காக இருந்த ஒரே காரணத்தினால நவ் ஷி இஸ் பெரிய ஆக்ட்ரஸுக்கு கூட அவ்வளோ பெரிய மாஸ் கிடையாது. இன்றைக்கி இந்தியா கொண்ட லேண்ட் ஆகுது, ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகுது, நேராக சிஎம் வீட்டுக்கு அழைப்பு. முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. நினச்சி பாருங்கள், இன்றைக்கி ஐஏஎஸ்லேருந்து ஐபிஎஸ்லேருந்து ரிசீவ் பண்ணுற அளவுக்கு ஒரு பொண்ணு வளர்ந்துருக்கு 12ஆம் வகுப்பில். அப்படின்னா எதுக்கு இந்த வார்த்தையை நான் அழுத்தமாக சொல்கிறேன்னா, எங்கேருந்து வெற்றி ஆரம்பிக்குதுன்னா ஒரு ஏழ்மையிலேருந்து ஆரம்பிக்கும். ஏன் ஏழ்மையிலேருந்து ஆரம்பிக்குன்னா அவங்களுக்கு மட்டும்தான் வில் பவர், அவங்களுக்கு மட்டும்தான் வில் பவர். எவ்வளோ தோல்வி வந்தாலும் தாங்க முடியும், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் தாங்க முடியும், எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் கொஞ்சம் அழுதுட்டு சரியாயிடுவாங்க. அதையெல்லாம் உங்கள் அம்மாவோட வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானா என் அம்மாவோட வாழ்க்கையில் பார்த்துட்டே இருந்தேன். ஒவ்வொரு முறையும் அழுவாங்க, ஆனால் அடுத்த நிமிஷம் அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. பட் நம்மக்கிட்ட அது பவர் குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டோம். என்ன காரணம்னா இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாஸ் தான். இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா பார்க்காம இருக்க முடியாது. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம பயணிக்க வேண்டிய இடத்துக்கு பயணிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்திருக்கிற என்னோடய வேலை என்னென்னா, இங்கே எவ்வளோ பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியல. விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. விருப்பம் இல்லாதவங்களும் காது கொடுத்து கேளுங்க, எப்போயாவது உங்களுக்கு ஒரு நாள் பயன்படும். காம்படிட்டிவ் எக்ஸாமில் யூபிஎஸ்சி வந்து ஒரு 14 எக்ஸாம் நடத்துகிறாங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து ஒரு 14 எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதில் 8 எக்ஸாம் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்ஸ். அதில் முதன்மையானதாக இருக்கிறது வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம், யூபிஎஸ்சி சிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ன்ட்டு இருக்குது. அதே போல் என்டிஏ எக்ஸாம் நடத்துகிறாங்க. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கும் என்ஏஎஃப்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஜியோ சயின்டிஸ்டாக ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்காக தனியாக எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஸ்டாட்டிக்கல் சர்வீஸ்க்காக, ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ்க்காக எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே பிரதானமாக ஏன் அப்படி மேடம் கூட என்ன நினைச்சு சொன்னாங்க பேசும்பொழுது, நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினசரி பார்க்கும் பொழுது மாவட்ட ஆட்சியர் ஆய்வு, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு. ஸோ இந்த பிரதானமாக இந்த 2 பேரையும் நம்ம வந்து தினசரி நியூஸ் பேப்பரில் பார்ப்போம். மக்கள் பிரச்சனை நேரடியாக அவங்க வந்து உடனடியாக தீர்வு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால. அதே போல் பள்ளிக்கூடத்துலேருந்து நம்ம ஸ்கூல் ஆனுவல் டேலாம் நடக்கும் பொழுது எப்பயுமே எஸ்பியில் கலெக்டர் வருவாங்க. அப்போ அவங்க முதன்மையாக நமக்கு தெரிஞ்சதுனால எல்லாருமே அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் ஐஏஎஸ் ஆகணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மேடம் சொன்னாங்க ஒரு வார்த்தை, இது வந்து ஏதோ ஒரு 100 மீட்டர்ஸ் ரன்னிங் மாதிரி 200 மீட்டர்ஸ் ரன்னிங் மாதிரி நம்ம இருந்துட முடியாது, இது ஒரு மரத்தான் ரேஸ் மாதிரி எடுத்துக்கணுங்கிறது. அது உண்மை. ஏன்னா இந்த எக்ஸாம் 3 வகையாக பிரிக்கிறோம். ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம், இன்டர்வியூன்னு பிரிக்கிறோம். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு
ரொம்ப மெனக்கிட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. அதாவது என்னென்னா, ஏன்னா மேடம் படிக்கிற காலத்தில் அவங்களுக்கு என்ன படிக்கணும்னு சிலபஸும் தெரியாது, அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்னு தெரியாது, நியூஸ் பேப்பரை வாங்கி எப்படி அதை வந்து கண்டென்ட் எடுக்கணும்னு தெரியாது அவங்க காலத்தில். ஐம் ரைட் மேடம்? அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு எல்லாமே உங்கள் மொபைலில் இருக்குது, எல்லாமே உங்கள் இன்ஸ்டியூஷனில் இருக்குது. உள்ள நுழையும் போது கூட உங்களுடைய பயோடெக்னாலஜி சார் சொன்னார், வி ஹேவ் எ வெரி எக்ஸலண்ட் லேப்னாங்க. கரஸ்பெண்ட் மேடம் சொன்னாங்க, லைப்ரரி ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. ஆனால் பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லைப்ரரிக்குள்ளே போகவே மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஏதோ லைப்ரரி இன்ஸ்பெக்ஷன் வச்சுருக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, இன்ஸ்பெக்ஷன் தான் காட்டுறதுக்குன்ட்டு. பட் வர மாட்டாங்க. ஆனால் ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் லைப்ரரியால் மட்டும்தான் முடியும். குறிப்பாக 50% ஐஏஎஸ் ஆகணும்னா ஹிந்து பேப்பரால் மட்டும்தான் முடியும். ஹிந்து நியூஸ் பேப்பரை படித்தேன்னா, ஏன்னா இப்போவே நமக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் இருந்தால் நம்ம யூபிஎஸ்சி பாஸ் பண்ணலாம் 50%. டிஎன்பிஎஸ்சி பேப்பர் எக்ஸாமில் பாஸ் பண்ணோம்னா நம்ம தமிழ் பேப்பரில் ஏதாவது தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய டெவலப்மெண்ட்ஸ் பற்றி, அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி போடுற நியூஸ் பேப்பரை அந்த ஆர்டிக்கல் படித்தாலே நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ணலாம். யூபிஎஸ்சியில் அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்லாம் சிலபஸ் எங்கேயும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சிலபஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் என்சிஆர்டியில் படிச்சிருந்தாலும் சரி, என்சிஆர்டினா சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஐசிஎஸ்சியில் படிச்சிருந்தாலும் சரி 10th வரைக்கும், இல்லை ஐஎஸ்சி 11th and 12th வந்து ஐஎஸ்சியில் படிச்சிருந்தாலும் சரி, அல்லது சமச்சீர் சிலபஸில் படிச்சிருந்தாலும் சரி, அல்லது மெட்ரிகுலேஷனில் பல்வேறு ஆத்தர்ஸ் எழுதியிருக்க புத்தகம் இருந்தாலும் படித்தாலும் சரி, இந்த சிலபஸ் மட்டுமே போதுமானது. அதோடு சேர்த்து நீங்கள் படித்த 10th standard வரைக்கும் மேக்ஸ், அதோட இங்கிலீஷ், இது இருந்தாலே எக்ஸாம். காலையில் ஒரு எக்ஸாம் நடக்கும், மதியம் ஒரு எக்ஸாம் நடக்கும். இந்த காலையில் நடத்துகிற எக்ஸாம் பேர் ஜென்ரல் ஸ்டடீஸ். இதில் வந்து ஹிந்து பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ்லேருந்து நடப்பு நிகழ்வுன்னு தமிழில் சொல்லுவோம். கரண்ட் அஃபேர்ஸ்னால் தமிழில் நடப்பு நிகழ்வுகள்னு சொல்லுவோம். அது எதை பற்றியெல்லாம் இருக்குன்னா, ஒரு சின்ன உதாரணமாக நான் சொல்ல போனால், ஒரு கிராமம் இருக்கும். ஒரு கிராமத்துக்குள்ளே பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மலை இருக்கும். அந்த மலை கீழே ஓடுற ஓடையெல்லாம் இருக்கும், நிலங்கள் இருக்கும், நிலத்துக்கு வரப்பு இருக்கும், ஆடு மாடு எல்லாமே இருக்கும், அதுக்கு பட்டி இருக்கும், மலை இருக்கும், குன்று இருக்கும், பாறை இருக்கும். நிலத்தை பல்வேறு வகையை பிரிச்சிருப்பாங்க. அதை வெட்லேண்டுன்னு சொல்லுவாங்க, ட்ரைலேண்டுன்னு சொல்லுவாங்க. மாடுகள் இருக்கும், மாடில் கறவை மாடு இருக்கும், கறவை இல்லாத மாடு இருக்கும், உழவு மாடு இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாறை இருக்கும். நிலத்தை வந்து பரம்போக்கு நிலங்களாக பிரிச்சிருப்பாங்க, மேய்க்கால் பரம்போக்கு பிரிச்சோம், பல்வேறு வகையாக பிரிச்சிருப்பாங்க. அந்த ஊருக்குள்ளார பெரிய மனுஷங்க இருப்பாங்க, வயதானவர்கள் இருப்பாங்க, இளைஞர் இருப்பாங்க, மகளிர் இருப்பாங்க, சிங்கிள் பேரண்ட் இருப்பாங்க, பிறக்கிற குழந்தை இருக்கும். அப்போ ஒரு அதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண ஒரு அதிகாரி இருப்பார், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். அவருக்கு என்ன கலெக்டர் பவர் இருக்கோ அதே பவர் அந்த விஏஓக்கு இருக்கும். அந்த ஊருக்குள்ளே நடக்கிற விஷயம், அந்த ஊருக்குள்ளே புதுசாக யாராவது ஒரு ஊடுருவல் வந்தால் கூட அந்த விஏஓக்கு தெரியும். ஏன்னா அந்த லா அண்ட் ஆர்டர் அவருக்கு தெரியும். ஊருக்குள்ளே யாராவது இறந்துட்டால் கூட அவருக்கு தெரியும். ஊருக்குள்ளேருந்து யாராவது படிக்க போகணுன்னா கூட அவரோட சான்றிதழ் வாங்கிட்டு தான் வெளியே போய் படிக்கணும். அவர் மைக்ரேஷன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எந்த விதமான மாணவருக்கு படிக்கிற மாணவருக்கு தேவையான அந்த விஏஓ தான் கொடுப்பார். நிலத்தில் என்ன விவசாயம் பண்ணணும், நீங்கள் வந்து என்ன பயிர் பண்ணணும் அப்படிங்கிறது, நீங்கள் என்ன வெட்லேண்டில் என்ன பண்ணணும், ட்ரைலேண்டில் என்ன பயிர் பண்ணணும், அவரோட சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வரும். அரசாங்கத்தில் கிடைக்கிற மானியங்கள் ஏதாவது வாங்கணும்னாலும் சொன்னாலும் சரி, அந்த விஏஓ கொடுக்குறது லெட்டரில் தான் கிடைக்கும். ஒருவேளை அங்கே இருக்கிற பாறையில் ஒருத்தர் கல் உடைச்சிட்டு போய் வீடு கட்டணுனாலும் சரி, அல்லது க்ரஷர் போட்டு மிஷின் விட்டு போய் ஒரு பெரிய ஜெல்லி ஃபேக்ட்ரியில் ஜெல்லி சப்ளை பண்ணாலும் அந்த விஏஓ கொடுத்து தான் பண்ணணும். ஸோ ஒரு விஏஓ ஒரு கிராமத்துக்குள்ளார இருக்கிற அத்தனை டேட்டாஸும் அவர் கையில் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு மாவட்டத்துக்கு எழுதும். யூபிஎஸ்சி எக்ஸாமில் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமை முடித்த உடனே, இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நான் சொன்னால ஜென்ரல் ஸ்டடீஸ், இதுதான் இதில் கேட்குற சப்ஜெக்ட் தான் என்வாயர்மெண்ட், மழை தான். அந்த மலையை சுற்றி இருக்கிற விஷயங்கள், மலையோடு இருக்கிற இது. ஒருவேளை அந்த ஊரில் வந்து திடீர்னு அந்த ஒரு ஏரியில் வந்து ஒரு 4 புறா இறந்துருச்சு, இல்லை பறவை இறந்துருச்சுன்னா அந்த விஏ உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தகவல் கொடுப்பாங்க. த்ரூ ஆர்ஐஏ, டெப்டி தாசில்தார், ஆர்டிஓ மூலமாக, டிஆர்ஓ மூலமாக கலெக்டருக்கு தகவல் போகும். இந்த மாதிரி 4 புறா செத்துருச்சு அப்படின்ட்டு. 4 புறா தான் செத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளையாட்டை இருந்துட முடியாது. அது என்ன இஷ்யூ, ஈகோ சிஸ்டத்தில் என்ன இஷ்யூவாக இருக்குது, அப்போ அங்கே என்ன ப்ராப்ளமாக இருந்தால் இந்த பிரச்சனை நடந்துருதுன்னு சொல்லி உடனே மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா என்வாயர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுத்து இந்த 4 புறா இறந்துருக்கு அப்படின்னா அந்த இடத்துல என்ன பொல்யூஷன் போர்டில் பிரச்சனையா, பொல்யூஷன் கண்ட்ரோலில் பிரச்சனை என்ன இருக்குது, அவ்வளோ ஆய்வுக்கு கொண்டு வருவாங்க.
நம்ம நினச்சிட்டு இருப்போம் மனுஷர்களுக்கு மட்டும்தான் மாவட்ட ஆட்சியர், அப்படி கிடையாது. ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எது நடந்தாலும் சரி கம்ப்ளீட்டட். இது எல்லாம் ஒரு பாடமாக, அது லேண்டு பற்றியாக இருந்தாலும் சரி, லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி இருந்தாலும் சரி, ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றியாக இருந்தாலும் சரி, லேண்ட் செட்டில்மெண்ட் இருந்தாலும் சரி, அனிமல் அங்கே இருக்கிற ஆடு மாடு இருந்தாலும் சரி, அதே மாதிரி எல்டர்ஸ் இருந்தாலும் சரி, யங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் சரி, பிறக்கிற குழந்தைகளும் சரி, அம்மை வந்திருந்தாலும் சரி, அவ்வளோ டேட்டாவும் சப்ஜெக்டாக மாறி நீங்கள் ஸ்கூலில் படித்த அதே பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதே என்வாயர்மெண்ட், சின்ன எக்கனாமிக்ஸு, இதெல்லாம் நியூஸ் பேப்பரை மாற்றி வரதா கரண்ட் அஃபேர்ஸ். அதுதான் காலையில் நடக்கிற ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் காலையில் கேட்பாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், நீங்கள் படித்த 10th வரைக்கும் இருக்க மேக்ஸும் அதை காம்ப்ரிஹென்ஷன் வடிவிலையும், அதே சமயத்தில் மேத்தமெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிய எக்ஸாம் இருக்கும். இதை மென்டல் எபிலிட்டின்னு சொல்லுவோம், நியூமரிக்கல் அனாலிசிஸ் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு காலேஜ் எக்ஸாம். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து அடிப்படையாக ஒரு தகுதி தேர்வு. இங்கே பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம்குள்ளே போக முடியும். மெயின்ஸ் எக்ஸாம் போகும்பொழுது ஜென்ரல் ஸ்டடீஸ் என்ன நீங்கள் ஆரம்பத்தில் ப்ரிலிமினரி எக்ஸாமில் படிச்சிங்களோ அங்கே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் 250 மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு 1750 மார்க்குக்கு எக்ஸாமை கேட்பாங்க. ப்ரிலிமினரியில் காலேஜ் நடந்த எக்ஸாம் 200 மார்க்கு, மதிய நடத்துகிற எக்ஸாம் 200 மார்க்கு. நீங்கள் காலேஜில் படிக்கிற மாதிரி 40லேருந்து 45 விழுக்காடு தேர்ச்சி பெற்றாலே நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் போயிடலாம். அந்த மெயின்ஸ் போகும்போது 1750 மார்க்ஸில் நீங்கள் குறைஞ்சபட்சம் உங்கள் ஸ்கோர் வந்து ஒரு 900 to 950 தாண்டி போகும்பொழுது யூஆர் இந்த சேஃபர் பொசிஷன் அர்த்தம். மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி வரும்பொழுது அதிக ரேங்க் எடுக்கிறவங்க ஐஏஎஸ் கொடுப்பாங்க, அடுத்த லெவலில் இருக்கிறவங்க ஐபிஎஸ் கொடுப்பாங்க, அடுத்த லெவலில் இருக்கிறவங்க ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ், இதெல்லாம் நிறைய 24 வகையான சர்வீஸ் இருக்குது. அந்த சர்வீஸ் வருவீங்க. ஃபைனலாக இன்டர்வியூக்கு போவீங்க. இன்டர்வியூ போகும்போது என்ன கேட்பாங்கன்னா, இன்னைக்கு இந்த மாதிரி குன்றத்தூரில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருந்தார், அந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு 74 வயசு, அவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. நீங்கள் சொல்லுவீங்க, நான் குன்றத்தூரில் தான் 3 வருஷம் காலேஜில் படித்தேன், அப்படி ஒரு சயின்டிஸ்ட் நான் கேள்விப்பட்டதேன்னு சொல்லி நம்ம முழிப்போம். நீங்கள் சென்னை டிஸ்ட்ரிக்டில் தான் படித்தீங்க, அங்கே சென்ட் தாமஸ் மவுண்டன் இந்த பேர் வர்றதுக்கு என்ன காரணம்னு கேட்பாங்க. சார் நான் அந்த வழியில் போய் வந்திருக்கேன், இது வரைக்கும் நான் ஸ்கூல் படிக்கும்போது கூட அந்த ஒரு கேள்வி கேட்டதே இல்லை, நீங்களாம் யூபிஎஸ்சி இந்த மாதிரி கேள்வி கேட்பி நம்ம முழிப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வானத்துலேருந்து ஒரு கல் விழுந்தது, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அல்லது கள்ளக்குறிச்சியில் ஒரு பெரிய அசம்பாவம் நடந்தது, அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு ஊரடங்கு உத்தரவு போட்டாங்களே, அங்கே வந்து ஒரு பெரிய இஷ்யூ நடந்ததை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது நமக்கு. அல்லது உமன் டெவலப்மெண்ட் பற்றி கேட்பாங்க. இப்போ மால் நியூட்ரிஷன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை போயிருக்கு, பார்லிமெண்ட்டில் கூட அதெல்லாம் படிச்சிருப்போம். பெண்களுக்கான ஏற்படுற அன்றைய பிரச்சனைகள் பற்றி கேள்வி கேட்கும், நமக்கு சொல்ல தெரியாது. இதுதான் நியூஸ் பேப்பரை படிப்போம். கேட்குற 75% கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணிடும். அது நம்மளோட வாழ்வியல், நம்மளோட தினசரி கலந்துருக்கிறது அந்த எக்ஸாமில் வரும். இப்போ இந்த தேர்வெல்லாம் முடித்த பின்னாடி உங்களை மசோரின்ற ஊருக்கு ட்ரைனிங் கொண்டு போவாங்க. அரசாங்கத்தில் 400 இந்த எக்ஸாம் நடத்துறதுக்கு 130 பேர், அதாவது ஒரு 1000 போஸ்ட் எடுப்பாங்க, 15 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க, ஒரு 5 லட்சம் பேர் சீரியஸான கேண்டிடேட் இருப்பாங்க. அந்த 5 லட்சம் பேரில் குறைஞ்சபட்சம் வந்து 1000 பேருக்கு 15000 பேர் உள்ளே கொண்டு வருவாங்க இன்டர்வியூக்கு. 1000 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு 130 140 பேர் ஆல் இண்டியா சர்வீஸ்க்கு வருவாங்க, பேலன்ஸ் இருக்கும் ரெஸ்ட் ஆஃப் சர்வீஸ் போயிடுவாங்க. 400 கோடி ரூபாய், 300லேருந்து 400 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்து இந்த ட்ரைனிங்கை கொடுப்பாங்க மசோரியில் வந்து உங்களுக்கு. அந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இந்தியாவில் இருக்கிற எல்லா வெப்பன்ஸ் ஹேண்டில் பண்ணுவீங்க, எல்லா உங்களுக்கு மாவோயிஸ்ட் பற்றி, நக்சல்ஸ் பற்றி இருக்கிற வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், மழை வெள்ளத்தில் வந்து எப்படி இருக்கணும், வெயில் காலத்தில் எப்படி, குளிர் பிரதேசம் எப்படி இருக்கணும். ஸோ உங்களுக்கு கீழே இருந்து விஓஓ ட்ரைனிங்கில், ஆர்ஐ ட்ரைனிங்லேருந்து நீங்கள் அசிஸ்டன்ட் கலெக்டராக வரும்பொழுது எல்லா வகையான ட்ரைனிங் எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற அத்தனை துறைகள், நான் சொன்னேன் மத்திய அரசு இருக்கிற துறைகள், அதான் நான் சொன்னேன்ல, அந்த ஆடு மாடை பற்றி பார்த்தா அது அனிமல் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், பாறைகள் பார்த்திங்கன்னா அது பாறைகள், குண்டு, கல், இதெல்லாம் பற்றி, ஓடைகள் பார்த்தா அது மைனிங் டிபார்ட்மெண்ட். இப்படி ஒவ்வொரு துறைகள் மத்திய அரசு இருக்க எல்லா துறையிலையும் நீங்கள் போய் அசிஸ்டன்ட் கலெக்டராக ட்ரைனிங் முடிச்சுட்டு உங்களை ஒரு பிரின்சஸ், பெண்ணாக இருந்தால் ஒரு பிரின்சஸ் மாதிரி, ஆணாக இருந்தால் ஒரு ராஜா, நாட்டு ராஜான்னு சொல்ல விட மகாராஜா மாதிரி உங்களை ஒரு மாவட்ட ஆட்சியில் ஒரு பெரிய பங்களா கொடுத்து, உங்களுக்கு 2 காரை கொடுத்து, 3-4 ஓட்டுநர் கொடுத்து, உங்களுக்கு 2 தபேதார் கொடுத்து, அசிஸ்டன்ட் கொடுத்து, அவங்களுக்கு தாசில்தார்ஸ் கொடுத்து, பிஏ டு கலெக்டர்னு அது பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் மேலே கொடுத்து உங்களை வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், ஏழை மக்களுக்கு. அதாவது ஒரு டாக்டர் 100 பேரை பார்த்து தான் 100 பேரை குணப்படுத்த முடியும், ஆனால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரானா 100 பேரையும் ஒரே நேரத்தில் குணப்படுத்த முடியும். அப்படி வந்து உங்களை வந்து ஒரு ராஜா மாதிரி அங்கே வச்சு ஒவ்வொரு பிரச்சனையுமே உங்களால் வந்து ஒரு செகண்டில் சால்வ் பண்ணக்கூடிய இடத்துல. ஏன்னா ஏன் இந்த எக்ஸாம் இவ்வளோ காம்படிஷன் வச்சு எடுக்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு பைப் உடஞ்சிச்சுன்னா பைப் ரிப்பேர் பண்ணுறது எங்களுக்கு ஆள் தேவையில்லை,
பைப்பே உடையாமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் ஆள் வேணும். அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அந்த நிர்வாகத்துக்கு போகிறதுக்காக தான் யங் ஆஃபீஸர்ஸ் உங்களை மாதிரி கல்லூரியில் படிக்கும் பொழுது யாரெல்லாம் யாருக்கு இந்த படிப்பு வரும்னு சொன்னால், அன்றோட இப்போ திடீர்னு ரோட்டில் வரீங்க, ஒரு டிராஃபிக் போலீஸ் திட்டுவாங்க, உங்களுக்கு ஒரு கோபம் வரும், நானும் இந்த இடத்துக்கு வருவேன், என்னாலையும் இதை வந்து நான் சீராக இந்த மாதிரி நான் பிஹேவியர் இப்படி இருக்காது. இல்லை இன்னொரு இடத்துல உங்களுக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு மோசமான அனுபவங்கள் எல்லாம் உள்ள சேகரித்து இந்த சிலபஸையும் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரையும் எக்ஸாம் எப்படின்னு படிக்கணுங்கிறவங்களாம் அந்த எக்ஸாமில் தன்னுடைய முழு திறமையை காட்டி எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி நல்ல இடத்துல வந்து நல்லதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நிறைய உதாரணங்கள்லாம் இருக்குது. அப்படி கார்த்திகா போல கதையில் நான் ஒரு சிலரையெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். இங்கே கூட ஒரு சிஸ்டர் திவ்யதர்ஷினி ஒருத்தருக்கு தமிழ்நாட்டில் பிறந்தாங்க. அவங்க வந்து மாஸ்டர் இன் லா. அவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் யூபிஎஸ்சியில் ஆல் இண்டியா ரேங்க் அடித்தாங்க. ஆல் இண்டியா ரேங்க் 1. திவ்யதர்ஷினி பேர். நிறைய ஆஃபீஸர்ஸ் நான் சொல்லணும்னா அது அரிக்ஷா ஒவ்வொருத்தரோட பேர் நான் வச்சுருக்கேன். ஒரு இன்ட்ராக்ஷன் செஷனில் நம்ம உங்களோட பேசணும். ஏன்னா நானாக பேசிட்டு போகிறதுனால எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. நீங்கள் சிலதெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி யூபிஎஸ்சியில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட்டாக நான் இதுக்கு வரேன், சிலபஸ்க்கு வரேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒருவேளை நான் யூபிஎஸ்சி எல்லாம் என்னால் படிக்க முடியாது சார், அதுக்கான நிறைய வேலை கிடணும். எனக்கு ஒரு வேளை ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நான் தமிழில் வந்து எனக்கு படிச்சுருக்கேன். ஏன்னா ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் படித்து தான் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். மெயின்ஸ் வந்து நீங்கள் தமிழில் எழுதலாம். இன்டர்வியூ கூட நீங்கள் தமிழில் பண்ணலாம். ஆனால் ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் தான். நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப் தான், எல்லாமே டிக் அடிச்சுட்டு போகிறது தான். ஆனால் முழுமையை நிறைய விஷயத்தை படிக்கணும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் சேம் தான், அதே சிலபஸ் தான், அதே ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, அதே தமிழ். ஏன்னா இங்கே வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து இங்கே வந்து தமிழ்நாடுடைய இலக்கணம் இலக்கியத்தை பற்றியும், அதே சமயத்தில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பற்றியும், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றியும், நிர்வாகத்தை பற்றியும் எங்கள் எக்ஸாம் இருக்குது. இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிங்கன்னா இதே ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம், இன்டர்வியூ எக்ஸாம் இங்கே நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அங்கே சப் கலெக்டர், அங்கே வந்து அசிஸ்டன்ட் கலெக்டராக போவீங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணால் அசிஸ்டன்ட் கலெக்டர், சப் கலெக்டர், கலெக்டர். பட் இங்கே நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து டெப்யூட்டி கலெக்டர், அதாவது ஆர்டிஓ ரேங்க். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணிங்கன்னா டெப்யூட்டி கலெக்டருங்கிற போஸ்ட் வந்து ஆர்டிஓ ரேங்க். அதை முடித்த உடனே நீங்கள் வந்து கொஞ்சம் நாளில் வந்து டிஆர்ஓ ஆவீங்க. ஒரு 7-8 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்குள்ளே கன்ஃபர்ட் ஐஏஎஸ் வருவீங்க. அவங்க டைரக்ட் ஐஏஎஸ், நீங்கள் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆகிட்டு 10 வருஷத்துக்கு நீங்கள் கன்ஃபர்ட் ஐஏஎஸ். அதே ரேங்க் ஒரு வேளை 1 மார்க் 2 மார்க் குறைவாக இருந்தீங்கன்னா உங்களை டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தான் கொடுப்பாங்க. இந்த டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுங்கிறதும் அப்படி தான். நீங்கள் டிஎஸ்பியாக ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுவீங்க. முடித்த பிறகு ஏடிஎஸ்பி ஆவீங்க, அடிஷ்னல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆவீங்க. 8 to 10 வருஷத்தில் ஐபிஎஸ் கொடுத்துருவாங்க, கன்ஃபர்ட் ஐஏஎஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி வந்து இதில் வந்து ஒரு 8 வகையான போஸ்ட் இருக்குது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல். குரூப் 2ல் இருக்கிற அமைச்சக பணியாளர், தமிழ்நாடு அரசில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃபும் சரி, செக்ரட்டரியல் ஸ்டாஃபும் சரி, எல்லா துறைகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 2 ஆஃபீஸ் இருப்பாங்க. அதில் நல்ல ரேங்க்கில் வரவங்க ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணுவாங்க. அந்த ஆர்ஐஆவாக இருக்கிறவங்க தான் தாசில்தார் ஆவாங்க, தாசில்தார் ஆர்டிஓ ஆவாங்க, ஆர்டிஓ ஒரு டிஆர்ஓஐ ரிட்டையர் ஆகிடுவாங்க. இது வந்து இந்த குரூப் 2ல். குரூப் 4 எக்ஸாம் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் படித்தாலே போதும், 10ஆம் வகுப்பு பாடங்கள் மட்டும் படித்தாலே போதும். குரூப் 4 எக்ஸாம், அதில் நல்ல ரேங்க் எடுக்கிறவங்க விஓ ஆகலாம். மிச்சம் இருக்கிற ரேங்க் கம்மியாக இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாடு அரசில் இருக்கிற செக்ரட்டரியல் ஸ்டாஃபு, மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் எல்லாமே வந்து குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்க தான். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா எக்ஸாமே ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். எல்லாமே ஸ்கூல் சிலபஸில் வந்து தான். நான் முதல்ல கோடிட்ட மாதிரி எல்லாமே ஸ்கூலில் இருந்து வந்து தான், ஸ்கூல் சிலபஸ் இருக்குது. நம்ம படித்த 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் படித்த சிலபஸ் தான். ஆனால் இன்றைக்கி பொதுவாகவே முதல்ல தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு 2010 வரைக்கும் ஒரு மனநிலை இருந்தது. என்னென்னா, ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தான் எழுதுவாங்க. ஒன்று எழுதுனா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவாங்க, அப்படி முடியாட்டி வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான் எழுதுவாங்க. பட் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் நிறைய வந்த பின்னாடி, இது ரொம்ப குறிப்பாக கேட்டுக்கோங்க, ஏன்னா பெரும்பாலும் இந்த மெசேஜ் ரீச் ஆகாது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய வந்த பிறகு இன்றைக்கி லா காலேஜஸ் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிளாட் எக்ஸாம் எழுதி ஸ்டூடெண்ட்ஸு ஆஃப்டர் 12th. அதே சமயத்தில் எஸ்எஸ்சின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. எல்லாருக்கும் தெரியுமா எஸ்எஸ் எக்ஸாம் பற்றி? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்.
இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு யூபிஎஸ்சிக்கு நிகராக நடத்துகிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். 300 400 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஆல் இண்டியா லெவலில் 10 லட்சம் பேர் மேலே அப்ளை பண்ணுறாங்க. எப்போ எடுத்தாலும் போஸ்டிங் மினிமம் 15,000 20,000 போஸ்டிங் எடுப்பாங்க. அதிகமான காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள நுழையக்கூடிய இடம் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம். இந்த எக்ஸாமில் மேடம் ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட் உட்பட நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், என்ஐஏ எக்ஸாம் என்ஐஏ, இடி என்ஃபோர்ஸ்மெண்ட், இடி, சிபிஐ, கஸ்டம்ஸ், சிஏஜி, இந்த மூல நியூஸ் பேப்பரில் எவ்வளோ உயரமான இடத்துல எடுக்கிற பதவிகள் எல்லாமே வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமில் சிஜிஎல்னு சொல்லுவாங்க, கம்பைன்டு கிராஜுவேட் லெவல். டிகிரி முடித்த பசங்க அந்த எக்ஸாமில் எழுதுனோம்னா டயர் 1 டயர் 2னு 2 எக்ஸாம் இருக்குது. எங்கே இப்படி ப்ரிலிமினரி எக்ஸாம் நீங்கள் சொல்கிறோமோ, மெயின்ஸ்ன்னு சொல்கிறோமோ, அதே போகிறாங்க டயர் 1 டயர் 2னு எக்ஸாம் இருக்குது. டயர் 1 பாஸ் பண்ணால் டயர் 2 உள்ளே போயிட்டு நம்ம அதில் பாஸ் பண்ணிட்டோம்னா மிகப்பெரிய இடத்துக்கு நம்ம போக முடியும். ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணும் போதே சப் இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணுவோம். சிஜிஎல்லாம் பண்ணும்பொழுது வெரி ஷார்ட்டே நீங்கள் சிபிஐக்குன்னு டைரக்ட் எக்ஸாம் இருக்குது, அதில் சிபிஐயில் டிஎஸ்பிக்குன்னு டைரக்ட் எக்ஸாம் இருக்குது. இப்படி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அது உள்ள 35 போஸ்ட் இருக்குது இந்த சிஜிஎல்ல மட்டுமே. அதே போல் சிஹெச்எஸ்எல்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. 12th மார்க் ஷீட் வச்சுக்கிட்டு கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் 12வது வரைக்கும் படித்த பாடங்களை வச்சு நம்ம வந்து எஸ்எஸ்சியில் சிஹெச்எஸ் எக்ஸாம் எழுதுனோம்னா அதே மத்திய அரசு இருக்கிற எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி, அமைச்சக பணி அதாவது மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, செக்ரட்டரி ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, இந்த சிஹெச்எஸ் உள்ளே போயிடலாம். இது வந்து இதுக்கான சிலபஸ் ரொம்ப ஈஸியான சிலபஸ் தான். இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஜிகே ஜென்ரல் நாலேஜ், அதே போல் ஜென்ரல் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், ஜென்ரல் மேக்ஸ், அதே ஆப்டிடியூடு தான். யூபிஎஸ்சிக்கு என்ன வருதோ அதே ஆப்டிடியூடு தான். இந்த 4 சப்ஜெக்ட் மட்டும் படித்தாலே போதும், நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாமில் உள்ளே போயிடலாம். 3 எக்ஸாமுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், அதே சமயம் பேங்கிங் எக்ஸாம். இந்த பேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர்னு ஒரு தனியாக ஒரு போஸ்ட் இருக்கும், ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட் இருக்கும். அதுக்கு இல்லாமல் அடுத்த லெவலில் கிளரிக்கல் எக்ஸாம். எஸ்எஸ்சி எக்ஸாமில் நான் சொன்ன மாதிரி சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், அது மல்டி டாஸ்கிங் சர்வீஸ் எம்டிஎஸ், இதுக்கும் அதே சிலபஸ் தான். பேங்கிங்கில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு தனி எக்ஸாம் நடத்துகிறாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு தனி எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஆர்ஆர்பின்னு சொல்லுவாங்க, ரீஜனல் ரூரல் பேங்கிங். 43 பேங்க்குக்கு சேர்த்து ஒரே ஒரு எக்ஸாம் தான். அந்த எக்ஸாம் பேர் ஆர்ஆர்பி, ரீஜனல் ரூரல் பேங்கிங். அதே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ்ன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. 13 பேங்க்குக்கு நம்ம பார்க்குற இந்தியன் பேங்க் மாதிரி மற்ற இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க ஐபிபிஎஸ். நபார்டுன்னு ஒரு பேங்க் இருக்குது, அவங்களுக்கு தனி எக்ஸாம், எல்ஐசிக்கு தனி எக்ஸாம். கம்மிங் டு த ரயில்வே எக்ஸாமில் என்டிபிசிக்கு தனி பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம், நிறைய ரயில்வேல இருக்க நிறைய போஸ்ட்டுக்கு எக்ஸாம் நடத்துகிறாங்க. குரூப் டி போஸ்ட்டுக்கு, இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் பசங்க ஜேஇ எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். இந்த 3 எக்ஸாமுக்கும் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தா 2 3 லட்சம் போஸ்டிங் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சிலபஸ் ஒன்று தான், அதே ஜென்ரல் அவேர்னஸ், அதே ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் மேக்ஸு, ஜென்ரல் இங்கிலீஷ், இந்த 4 சப்ஜெக்ட் தான். இந்த 4 சப்ஜெக்டை படித்தாலே ஒரு வருஷத்தில் 10 15 அட்டன் பண்ணலாம். 15 அட்டம்ப்டில் 1 பாஸ் பண்ணிடலாம். இதுக்காக நம்ம எங்கே மெனக்கட வேண்டியதில்லை, டியூஷன்ஸ் போக வேண்டியதில்லை. ஏற்கனவே இருக்க நம்ம சப்ஜெக்ட் ஒரு டெய்லி ஒரு ரஃப் நோட்டு, காலையில் ஒரு 2 hours, மதியம் ஒரு 2 hours நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணுன்றதை விடலை. ஸ்மார்ட்டாக முதல்ல சிலபஸை ஒரு பிளான் பண்ணிடணும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல சிலபஸை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஆனால் இத்தனை எக்ஸாமும் யாருக்காக தெரியுங்களா? இந்த தேசத்துக்காக, நேஷனல் பில்டிங்காக. யார் ஒருவர் படிக்கிற காலத்திலேயே ரொம்ப ஒழுக்குன்றது என்னென்னா அப்பா அம்மாவுடைய வழிகாட்டுதல் படி. ஏன்னா என்னை விட உங்களை விட உங்கள் அப்பா பிரில்லியன்ட்டு, உங்கள் அப்பாவை விட உங்கள் தாத்தா பிரில்லியன்ட்டு. நம்ம நினச்சிட்ருப்போம் ஒரு டிஜிட்டல் ஆப் வச்சுருக்கிறதுனாலையோ, ஒரு ஆப்பிள் ஃபோனோ, ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கிறதுனா நம்ம அறிவாளிகள்லாம் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற கேரக்டர், அவங்களுக்கு இருந்த கேரக்டரில் நமக்கு 1% கூட கிடையாது. நம்ம தாத்தாக்கு இருந்த கேரக்டரில் நமக்கு அப்பா கிடையாது. ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் கேரக்டர் மாறிட்டே இருக்கும். படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேரக்டர். அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும்னா, நான் நல்லா இருக்கணுங்கிறத விட நம்ம சுற்றி உட்காந்துருக்கணும் நல்லா பண்ணணுங்கிறது தான். நம்ம நகர்த்துறது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டையும் நகர்த்திட்டு போகணும், நம்ம உட்காந்துருக்கிற நிறுவனத்தையும் நகர்த்திட்டு போகணும். அப்போது பேர் நம்ம மட்டும் போகாது, நம்ம நிறுவனத்துக்கும் பேர் வரணும். அப்போது ஒரு நல்ல கேரக்டராக, ஒரு விஷனரி பர்சனை நம்ம மாறணும். அதுக்கான டெடிக்கேஷன் நம்ம இப்போ இருந்து ஆரம்பிக்கணும். சொல்கிறத நான் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், இது உண்மை எவ்வளோ பேருக்கு உள்ளே வருதுன்னு தெரியாது. ஆனால் எல்லாருக்குமே
ஒரு தேவை இருக்கும். இன்றைக்கி எல்லாருக்குமே மணி தேவை. அது கூட மணி இருக்கிறதோடு சேர்த்து ஹாப்பினஸ் தேவை. அந்த ஹாப்பியாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு கேரக்டர் தேவை. அது உதவி பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒன்றா சேர்ந்து படிக்கிறதாலும் சரி, ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, ஒரு ஹெல்பிங் கேரக்டரோட நம்ம இருந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த ஒரு நல்ல ஹானஸ்டியாகவும் ஒரு டிசிப்ளினாகவும் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் உங்களுக்குள்ளார அது நுழையும். உங்களை யாரோ ஒருத்தர் டச் பண்ணுவாங்க. எப்படி இந்த மேடத்தை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் டச் பண்ணாரோ, என்னுடைய கரியர்லேயும் நிறைய பேர் என்னை டச் பண்ணியிருக்காங்க. எனக்கு கை கொடுத்து தூக்கி விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து வாழ்க்கையில் அவங்களுக்கெல்லாம் எப்பயுமே நன்றியோட தான் இருந்தாகணும். அதுபோல் உங்களுக்கு இங்கே இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. உங்களை நாங்கள் எல்லாம் வந்து குமுதம் இங்கே ஆர்கனைஸ் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ஒரு பெரிய இது கிடையாது, ஒரு பெரிய பேரிகேட்லாம் கிடையாது. அங்கே வந்து நீங்களும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் நாங்கள் உங்கள் மூலமாக கொடுத்து உங்களை இதை எடுத்துகிட்டு வந்து சிலபஸ்னால் என்ன, ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் மாடல்னால் எப்படி இருக்கும், அப்படி அந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் மாடல் வந்து பார்த்தா உங்களுக்கு எடுத்து நீங்கள் ஒரு கூகுளில் கூட நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ChatGPTலையோ ஏஐல எதுலையாவது போட்டு பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டப்போ உங்களை பார்த்த மாதிரியே இருக்குது அந்த கொஷின் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். ஆனால் எப்படி எழுதணுங்கிறது கற்றுக் கொடுக்க தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த அகாடமி வந்து நாங்கள் எதுக்குன்னா, எப்படி ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு கொஷினை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், அது எப்படி கன்க்ளூஷனாக முடிக்கணுங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி எழுதுறது எங்களுடைய முழுமையான சப்போர்ட் இருக்கும். அப்படி நான் அது இல்லாமல் புத்தகத்தை நிறைய குப்பை மாதிரி படிக்காமல் 10,000 கொஷின்ஸ் 20,000 கொஷின்ஸ் படிக்காமல், ஸோ எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் படித்தா உங்களால் காம்படிட்டிவ் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண முடியும், ஸோ அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜியில் ஒவ்வொரு வருஷத்துக்கு கொஷின் பேப்பர் வைக்கிறாங்க, அப்போது எந்த மாதிரி யூனிவர்சிட்டிலேருந்து ஃபேக்கல்ட்டிங்க போய் கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் அவங்க என்ன மென்டல் ஏரியாவிலேருந்து அந்த கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஸ்ட்ராட்டஜிக்காக தான் நமக்கு ஒரு டிஸ்கஷன் தேவைப்படுது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒரு வேளை நான் சக்ஸஸ் பண்ண முடியல சார், நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுகிறேன், 2 வருஷம் நான் பயணம் பண்ணுறேன், என்னால் முடியல. ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறேன், என்னால் முடியல. எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுத என்னால் முடியல அப்படின்னு ஒரு கேள்வி வந்து ரொம்ப யதார்த்தமாகவே ஒருத்தர் கேட்குறோம். இதெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வரா சார், எங்கேயோ நான் பாட்டு ஒரு பார்ட் டைம் வேலை போனால் மாதம் 10,000 கொடுக்குறாங்க, 15,000 கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. டாடா கன்சல்டன்சியில் இப்போ ஒரு யூபிஎஸ்சி மாதிரி ஒரு சிலபஸ் உருவாக்கியிருக்காங்க டாட்டாவில். இந்தியாவிலேயே சொல்லப்போனால் உலகத்திலேயே டாடா கம்பெனி மட்டும்தான் மெஷின்ஸை நம்பாமல் மனுஷனை மட்டுமே நம்பி வேலை கொடுக்குற ஒரு கம்பெனி. எவ்வளோ ரொபோட்ரானிக்ஸ் வந்தாலும் சரி, எவ்வளோ டெக்னாலஜி அப்டேட்டடாக இருந்தாலும் டாட்டா வந்து எப்பயுமே மேன் பவருக்கு மட்டும் தான் வேலை கொடுக்கும். ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்து எங்கள் ஊரில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. 10,000 எம்ப்ளாயிஸ்க்கு முதல்ல ஜாப் கொடுத்தாங்க ஓசூரில். இப்போ 40,000 பேர் கொடுத்துட்டாங்க. அடுத்து இப்போ மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ டாட்டாவுடைய பாலிசி ஒன்று தான், என்னென்னா நான் ஹியூமன்ஸ்க்கு மட்டும் தான் வேலை கொடுப்பேன், ஏன்னா ஹியூமன்ஸ் தான் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, அது ஹியூமன்ஸ்க்கு தான் நான் செலவு பண்ணேன் அப்படிங்கிற பாலிசி. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சிலபஸை க்ரியேட் பண்ணிட்டாங்க. எங்கள் கம்பெனிக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் ஒரு பேசிக் எஜுகேஷன் இருக்கணும். நீங்கள் சைபர் செக்யூரிட்டி படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் ஃபாரன்சிக் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் நேனோ டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் சரி, பயோடெக்னாலஜி படிச்சிருந்தாலும் சரி, எங்களுக்குன்னு ஒரு ஓன் சிலபஸ் இருக்கும். இது சிங்கப்பூரில் அப்படி தான் இருக்கும். இந்தியாவிலேருந்து இல்லை சரி, எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாலும் சிங்கப்பூரில் ஜாபுக்கு போகணும்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சுருப்பாங்க, ஒரு ஸ்க்ரீனிங் எக்ஸாம். அதை பாஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். சிமிலராக டாட்டா அதே போல் பண்ணிடுச்சு. ஸோ தே ஹேவ் தேர் ஓன் சிலபஸ். அந்த சிலபஸ் என்னென்னா, நம்முடைய 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற பேசிக்ஸ் வச்சு தான் ஐஐடியில் படித்தவங்களும் ஐஏஎம்ல படித்தவங்கள வச்சு ஒரு எக்ஸ்பர்டைஸை வச்சு ஒரு சிலபஸை ஃப்ரேம் பண்ணி ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணி எக்ஸாம்ஸ் வச்சு உள்ள ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறது எந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு 90% யூஸோ, ப்ரைவேட் கார்பரேட் கம்பெனிஸ் போகிறதுக்கு உங்களுக்கு 10% இந்த சிலபஸ் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் ஹியூமன் பீயிங், ஒரு ஸ்ட்ராங்கான ஹியூமன் பீயிங், ஒரு ஒரு எத்திக்ஸோட இந்த தேசத்தில் வந்து உண்மையிலே ஒரு நேஷனல் சிட்டிசன், நான் இந்த நாட்டில் பிறந்திருக்கேன், இந்த நாட்டுக்கு உண்மையானவன் நான் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் ஒரு தடவை நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஃபீல் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் யாராவது இதில் பாஸ் பண்ணுறது ஃபெயில் பண்ணுறது நெக்ஸ்ட் ஒரு தடவை அட்டன் பண்ணி கொடுத்து பாருங்கள். உங்களுக்குள்ள என்ன நிறைய பேர் ஏன் ஃபெயில் ஆகிறாங்கன்னா, எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க, அட்டன் பண்ணுறாங்க, எதுக்காக படிக்கிறீங்க அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் யூபிஎஸ்சி படிக்கிறவங்க நான் நிறைய பேர் பார்ப்பேன், எதுக்கு படிக்க, ஒன்றும் இல்லை சார், நான் அப்படியே படித்தேன்னா நான் இந்த பொண்ணு ஐபிஎஸ் ஆகிடும், நான் கலெக்டர் ஆகிடுவேன், 2 பேர் ஒரே காரில் போய் இறங்கிடுவோம் அப்படின்னு. பெரும்பாலும் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்லாம் இருக்கும். எந்த தூரத்துக்கு நம்ம படிக்கிறோன்னு தெரியாமல் ஒரு தவறான ஒரு ட்ரீம் படுத்துக்கிட்டே ஒரு ட்ரீம் போட்டுட்ருப்பாங்க. ட்ரீம்க்கான முயற்சி எதுவும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு தடவை நீங்கள் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி எக்ஸாம் இருந்தாலும் சரி, அது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருந்தாலும் சரி, அதை எழுதி பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு ஃபீல் வரும், உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு வரும், தேசத்து மேலே பற்று வரும், உங்கள் மாநிலத்துடைய
நலத்தின் மேலே அக்கறை வரும், ஸ்டேட் டெவலப்மெண்ட்டில் நமக்கு ஒரு அக்கறை வரும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே கவர்மெண்ட் எக்ஸாம் அப்பியர் ஆகணும், நீங்கள் நல்லா படிக்கணும், அதோடு உங்கள் கிராஜுவேஷனை புரிஞ்சு படிங்க, அண்டர்லைன் பண்ணி படிங்க. ரொம்ப இங்கே வந்து விஷயம் சொன்னாங்க, பிரின்ஸிபால் வந்து இங்கே வந்து நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்கீங்க, நிறைய இன்குபேஷன்ஸ் இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். நீங்கள் எக்ஸாம் சம்மந்தமான சிலபஸ் சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்தால் என்னை கேட்கலாம் நீங்கள். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் தட் யூ ஷுட் க்ரோ. உங்கள் இன்ஸ்டியூஷன் உங்களுக்கு வழி நடத்தும், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம். அது சிலபஸாக இருந்தாலும் சரி, உங்களை படிக்கிற கையேடுகள் புத்தகங்கள் கொடுத்து கூட நீங்கள் மேலே எக்ஸாம் வர்றதுக்கு கண்டிப்பாக. ஏன்னா எப்பயுமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒரு தேனியில் ஒரே ஒரு நிகழ்வு முடிச்சிடுற 1 மினிட்ல. தேனியில் வந்து ஒரு பையன், அவர் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டுறாரு. அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஐஏஎஸ்சில் வந்து ஃபஸ்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. அவங்க அம்மாவுக்கு பாஸ் ஆகிடுச்சுன்னா பையன் அடுத்த மாதம் தான் வேலைக்கு போயிடுவான். அதனால் வந்து அவங்களுக்கு ப்ரிலிம்ஸ் என்னன்னு தெரியாது. எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம், ஐஏஎஸில் ஃபஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அம்மா நினைக்கிறாங்க, பரவாயில்ல நான் வந்து இந்தமாரி பையன் சம்பளம் வாங்கிடுவான்ட்டு. திரும்பவும் படிச்சுட்டு ஒரு 6 மாதம் கழிச்சுட்டு, அம்மா நான் 2வது எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன். என்னப்பா போன 6 மாதம் எனக்கு சம்பளம் கொடுக்கல, இப்போ வந்து திருப்பி அம்மா கிட்ட 1300 நான் எங்கேயோ போகிறேன்னு கேட்குறேன். இப்போ மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டு அவர் ஏதோ போகிறதுக்கு ஒரு 1300 செலவை கேட்குறாரு. அவங்க அம்மா அந்த வந்து 1300 தேயிலை தோட்டத்தில் அது கடனாக வாங்கணுன்னா அந்த முதலாளிகிட்ட போயிட்டு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நின்று அவங்க காரணத்தை சொல்லி 1 வாரம் கழித்து திருப்பி ஒரு 5-6 மணி நேரம் நின்று அந்த பணத்தை வாங்கி தான் மகனுக்கு ட்ரெயினுக்கு அனுப்ப முடியும். ஸோ அந்த தம்பியை வந்து திரும்ப வந்து இன்டர்வியூ போகிறாரு. அவரோட நல்ல நேரம், அவர் வந்து படித்தது தமிழ் மீடியம், அவர் கையில் எந்த விதமான ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் கிடையாது, லைப்ரரிக்கெல்லாம் போகல, வெறும் ஸ்பான்சர் மட்டும் யாரும் புத்தகம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தபால் வழியாக கொஷின் பேப்பர்லாம் வாங்கியிருக்காரு. எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணணும்னா அவர் பாஸ் பண்ணிட்டார். அவரோட நல்ல நேரம் என்னென்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணிட்டார். பட் அவங்க அம்மாவுக்கு அவர் ஐஏஎஸ் ஆகிட்டு அவர் ஊருக்கு வராரு. அவங்க அம்மாவுக்கு வந்து இப்போ எல்லா வாட்டியும் நீ பாஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஆனால் ஒரு மணி நீ சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிற, அம்மாவுக்கு கடன் மட்டும் வீடு வீடாக போய் கடன் வாங்க வைக்கிற அப்படின்ட்டு. உடனே அந்த ஊர்லேருந்து பஞ்சாயத்து தலைவர்லேருந்து எல்லாரும், ஊர் பஞ்சாயத்து தலைவர், கவுன்சிலர், யாரோ வீட்டுக்கிட்ட மாலை மரியாதைலாம் வந்தோடனே அவங்க அம்மாவை, என்ன என் பையன் எனக்கு உண்மையாகவே பாஸ் பண்ணிட்டானே, எல்லா வாட்டியும் போய் சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணும்போது இந்த முறை ஏதோ உண்மையை பாஸ் பண்ணுவேன் சொல்லி எல்லாரும் வாழ்த்து சொல்லி அந்த பையன் ஒரு மிகப்பெரிய ஆஃபீஸராக இன்றைக்கி இருக்கிறாரு. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, தன்னுடைய குழந்தையுடைய ஸ்ட்ரென்த் அது கூட நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. ஏன்னா ஸ்ட்ரென்த்துங்கிற வாசம் தெரியும், அவங்கள உழைக்க தெரியும். ஆனால் இந்த படிப்புடைய எதிர்வினை என்னன்னு தெரியாது. நம்ம படிக்கிறதுனால கிடைக்கிற நன்மைகள் கூட நிறைய பேரண்ட்ஸ் தெரியாது. பையன் படிக்கிறான், வேலைக்கு போகிறான், பொண்ணு படிக்குது, வேலைக்கு போகிறான். ஆனால் நீங்கள் டிஜிட்டலைஸ்டாக இருக்கீங்க, அவங்க அன்டிஜிட்டலைஸ்டாக இருந்தே அந்த சந்தோஷத்தை பார்க்கும்பொழுது எல்லா வளமும் பெற்றிருக்கிற நீங்கள், ஏன்னா உங்களுக்கு சேஃப்கார்ட் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்களும் அது போல் பேரண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா அப்பா அம்மா கண்ணில் பார்க்குற ஆனந்த கண்ணீரும் அவங்க முகத்தில் பார்க்குற சந்தோஷம், நம்ம தெருவு பாராட்டதை பாராட்டு, நம்ம பிறந்த தெருவு தான் பாராட்டுறது தான் மிகப்பெரிய பாராட்டு. அதனால தான் நம்ம தீபாவளிக்கு பொங்கலுக்கு சொந்த ஊருக்கு ஓடுறோம். ஏன்னா இவ்வளோ 1000 பேர் மத்தியில் நம்ம பெரிய ஆளாக இருந்தாலும் சொந்த ஊருக்கு போய் நம்ம தெருவில் வந்து கிடைக்கிற சந்தோஷம் தான் நமக்கு சந்தோஷம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் 21 வயசு உங்களால் கிராக் பண்ண முடியும். சிவில் சர்வீஸ் பண்ணி எடுக்க எக்ஸாமில் 21 வயசுலேயும் 22 வயசில் சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நீங்களும் ஒரு யங் ஆஃபீஸரை காலேஜை முடிச்சுட்டு மேடம் எல்லாம் முடித்த பின்னாடி புக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பர்சனலாக ஒரு ஆசை இருந்திருக்கு. ஆனால் வீட்டில் வந்து எல்லாம் பயந்துருக்குறாங்க, ஒரு பெண் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமான்ட்டு. ஆனாலும் அவங்க வந்து எடுத்த தைரியத்தின் அடிப்படையில் சென்னை வந்து சக்ஸஸ் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி என்னென்னா, நீங்கள் 6th நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, 6th ஜேடபிள்யூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹிஸ்ட்ரியை படிக்கிறாங்க, 8th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியை படிக்கிறாங்க, 8th கான்ஸ்டியூஷன் படிக்கிறாங்க, யூடியூப்பில் கான்ஸ்டியூஷன் சம்பந்தமான எல்லா வீடியோஸும் பார்க்குறாங்க. டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிற கான்ஸ்டியூஷன் முழுமையாக உள்வாங்கி பசங்க படிக்கிறாங்க. எக்ஸாமில் ரொம்ப 21 வயசில் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எதையும் தேடி அலைய வேண்டிய சூழ்நிலையில் ஜஸ்ட் உங்களுக்கு கைடன்ஸ் வேணும். அதுக்காக தான் இன்ஸ்டியூஷன் இருக்குது, நாங்கள் இருக்கிறோம். உங்களை மோட்டிவேட் பண்ணி நாங்கள்லாம் இப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தோம், நீங்கள் அப்படி படுற நேரங்கள்னு சொல்ல தான் மேடம் வந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம், திங்க் பிக் அண்ட் கெட் சக்ஸஸ். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.